அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது மட்டும்தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மற்றபடி இது சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான். இதை வச்சுலாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல என்ன பண்ணுவீங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படித்தவங்கலாம் 0 to 0 கால் பண்ணுவோம். அதுக்குன்னு ரூல் என்னன்றது அந்த ரூல் அங்கே மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு தான் கொடுக்குறேன், ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அது ஒரு இடத்துல போனால் திரும்ப அதே போல தான் 0 to 0 கால்னு வந்தால் அந்த ரூல் மஸ்ட். என்ன டைமிங்கில் வருது, எந்த டைமிங்கில் 0 to 0 எடுத்தால் என்ன நடக்கும், அடுத்த டைமிங்கில் எடுத்தால் என்ன நடக்கும், அந்த ரூலை ஃபாலோ பண்ணும். அந்த ரூலை நான் இல்லை எடுத்துட்டேன், நான் அந்த ரூலை ஃபாலோ பண்ணல சார், விட்டுட்டேனாங்களா, அப்போ என்ன ஆகும்? லாஸ் ஆகாது. அப்போ அது செய்யக்கூடாது. அதே போல தான் இப்போ இன்ட்ராடேல நான் இப்போ ஒரு லெவல் கொடுக்குறேன், நான் இந்த வீடியோவில் ஒரு இது சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குன்னு நான் ஒரு ரூல் சொல்கிறேன். அது ஒரு இடத்துல போனால் திரும்பி ஆகணும், எய்தர் டவுன் ஆர் அப். அங்கே சம் கால்குலேஷன், அங்கே சம் ரூல் இருக்கு. அந்த ரூலை அங்கே அப்சர்வ் பண்ணணும். ஒரு இடத்துல போயிட்டு இப்போ பாருங்க, இன்னைக்கு 24,700 கால் 98 rupeesக்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிஃப்டி ஏறும். அதே 98 rupeesக்கு பிலோவில் இருந்தால் நிஃப்டி இறங்கும். ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டேல இப்போ இந்த 98ன்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா 24,700 கால்னு சொல்லியிருக்கோம்னா மார்க்கெட்டு 24,798 க்ளோஸ் ஆனாதான் இந்த விலையே இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டே இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அவ்வளோ சுவாரஸ்யமானதுங்க. நிறைய உங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு அது ஊக்குவிக்குங்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு போகும் மார்க்கெட் எங்கே தான் பார்ப்போம் அடுத்து. அப்போது 24,798க்கு போனால் க்ளோஸ் பண்ணாதான் ஈவினிங் 3:30 மணிக்கு மார்க்கெட்டு நீங்கள் இந்த 98 ப்ரீமியமே இருக்கும் அப்படின்னா, அப்போ இதை எந்த ப்ரைஸில் வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். சரி, இவரே தான் வாங்கணுமா? இவர் கீழே வந்துட்டார், அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட்டு இறங்க போகுது. அப்போ ஒரு புட்டு வாங்கணும். அவர் புட்டு நீங்கள் ஒரு ப்ரீமியம் வாங்குறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,900 ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் ஒரு புட்டை வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை என்ன விலையில் வாங்குறீங்களோ, மார்க்கெட் எங்கே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ ஸ்பாட் ப்ரைஸ், அந்த விலைக்கு அவர் வருவார். அப்போ நம்ம இவர் எங்கே வாங்கினா பெட்டராக இருக்கும்னா அங்கே உங்களுக்கு அங்கே சப்போர்ட் நம்ம கால்குலேஷன் வேல்யூ இருக்கும். இதெல்லாம் புரியுது. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நான் கொடுக்கறது. இப்போ இன்னைக்கு 24,798 எபோ இருந்தா மார்க்கெட் அப் சைடு, பிலோ இருந்தா டவுன் சைட்டோம். அதுக்கு மேலே போனால் ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் அப் ஆகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பணும், டவுன் ஆகணும். அப்போ அது அடுத்தது இங்கிருந்து போயிட்டு ஒரு ட்ரெண்ட், அடுத்த ட்ரெண்டை மாத்துது. அதுக்கப்புறம் போனால் அடுத்த ட்ரெண்ட் அது பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்ட் போகும், அந்த ட்ரெண்ட்ல மாற்றும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சம் ரூல் கால்குலேஷன் வேல்யூஸ் அங்கங்கே மாறிக்கிட்டே போகும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு ட்ரைலருக்காக, ஒரு டீசர், ட்ரைலர் கூட கிடையாது, டீசர். இது நீங்கள் என்னடா இது எல்லாரும் மார்க்கெட்டுக்கு இது சொல்கிறாங்களே, நான் இவர் மட்டும் வித்தியாசமாக இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிறத சிந்திக்கணும். அதை சார்ந்து படிங்க. மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.